வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ராகுல் ஒரு பக்கம் பேசிட்டு உட்காந்தா மஹுவா மைத்ரா எந்திரிச்சதும் ஜிஏ பார்த்தீங்கன்னா அவர் எதாச்சா போனாரா என்னன்னு தெரில, அவர் கிளம்பி இல்லை எதாச்சும் எப்படி போவார். மஹுவா மைத்ரா பேசுகிற அன்னைக்கு பேசுகிறப்ப எந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு உட்கார்ந்ததே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே போன 5 வருஷத்தில் வச்ச சூடு வச்சு இழுத்து விட்டுருக்காது, நேருக்கு நேராக வச்சு கிளின்னு கிழிச்சிருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மஹுவா மைத்ரா பேசுது அப்படின்னால ஜி இருக்க மாட்டார். இல்லை ஜி இருந்தாருன்னா சபாநாயகர் மஹுவா மைத்ராவுக்கு டைம் தர மாட்டார். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு கடந்த காலத்தில். மஹுவா மைத்ரா வச்சு கிளின்னு சரி என்னையவாடா வெளியே போக சொன்னீங்க, 5 பேர் விசாரணை கமிட்டின்னு சொல்லி என்னைய போட்டு என்னை பதவியை விட்டு நீக்கினீங்களே, அந்த 5 பேர் எங்கே? 5 பேரும் தோத்துட்டான் பார்த்தியா இல்லையா? ஒரு லேடி காங்கிரஸில் இருந்தா அவன் என்னை இப்போ அந்த ஆளையே காணாம். அது போக நீங்கள் போன டைம் என்னை நீக்கும் போது 303 இடங்கள்ல இருந்து என்ன ஆட்டம் போட்டீங்க, என்னை எதிர்த்தீங்க, என்னை அழிக்கணும்னு நினச்சிங்க. 63 பேர் காணாமல் போயிட்டீங்க. ஏன்னா கம்மியாக போய் மைனாரிட்டியாக உட்காந்துருக்கீங்க. இன்னும் நீங்கள் அழிஞ்சு நாசமாக போய் நீங்கள் இந்த நாட்டிலே பிஜேபி இல்லைன்ற காட்சியை நான் பார்த்துட்டு தாண்டா கண் மூடுவேன் அப்படின்ற ரேஞ்சில் பேசினதில் அப்போ எப்படி ஜி உட்கார முடியும்? அவர் முன்னாடி எஸ்கேப்பு அப்படியே அமித்ஷா உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. மஹுவா மைத்ரா நேற்று கிளின்னு கிழிச்சு விட்டுருச்சு. வேறு நாளில் பேசி இருந்துச்சுன்னா அதுதான் இன்றைக்கி நேஷ்னல் ட்ரெண்டிங்காக போயிருக்கும். ராகுல் சிக்ஸர் அடித்ததுனால மஹுவா மைத்ராவுடைய சிக்ஸர் செஞ்சுரி பெருசாக பேசப்படாமல் போயிடுச்சு. மஹுவா மைத்ரா நேற்று விட்டு காட்டுன்னு கேட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தா ஆராசா அவர்கள் அவர் இறங்கி அவரு வழக்கமாக ஏறுற மாதிரி. ஆமாம், நீங்கள் ஏன்னா 2Gயில் 1 லட்சம் கோடி ஊழல், மயிர் ஊழல், மட்ட ஊழல்னு சொல்லிவிட்டு 12,000 கோடிக்கு விற்றுருக்கீங்களடா. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 2Gயிலே 1 லட்சம் கோடிக்கு போகும், 72,000 கோடிக்கு போகும்னு கதை விட்டுவிட்டு இன்றைக்கி 10 வருஷம் கழிச்சு போகிற 5Gயை 12,500 கோடிக்கு விற்றுருக்கீங்கன்னா எவன்டா லூஸ்? இவ்வளோ நாள் நீ சொன்ன பொய் இப்போ இது பண்ணுறதா? பொய்யை நம்பிட்டு இந்த சங்கிகள் பிராமணம் பூரா குதிச்சா பாருங்கள். 1 லட்சம் கோடி ஊழல் கருணாநிதி குடும்பம் அடிச்சிருச்சு, ராஜா அடிச்சிட்டாருன்னு. உனக்கு ஏற்கனவே அப்போ தான் கோர்ட்டில் ஆப் அடித்து உனக்கு சிபிஐ கோர்ட்டில் ஆதாரம் இல்லாமல் இதெல்லாம் பொய் தகவல்னு சொல்லி ரிலீஸ் ஆகி ராஜா வெளியில் புஸ்தகமே எழுதி வெளியிட்டாங்க. அப்படி இருந்து அதே பிடிச்சி தொங்குனீங்களே, எதையோ பிடிச்சி தொங்குற மாதிரி தொங்கிட்டு கடைசியில் என்ன ஆச்சு? இப்போ நீங்கள் என்னடா பண்ணீங்க? நீங்கள் 5Gயை சங்கிகள்ட்ட தான் நம்ம கேட்போம். ஏண்டா இப்போ 1 லட்சம் கோடி நீங்கள் 72,000 கோடி போயிருக்கீங்க, எவ்வளோக்கு போயிருக்குன்ற ரேஞ்சுக்கு பேசி ஒரு கட்சியை நாசப்படுத்தினீங்க, ஒரு ஆளை நாசப்படுத்தினீங்க. இன்றைக்கி எப்படிடா 15,000 கோடினா எவன்டா அடிச்சுட்டு போனா? இந்த மீதி காசு 72,000 கோடி எவன் அடிச்சுட்டு போனா உங்கள் கட்சியில்? மோடியா, அமித்ஷாவா, இல்லை வேறு யார்? மாமியா, நிர்மலா மாமியா, இல்லை யார் கொடுத்தீங்க மீதி காசை அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அதான் காலம்தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். இவங்க பொய்யர்கள், புரட்டு பித்தலாட்டுக்க திருடைங்க, முள்ள மாதிரி இந்த நாட்டோட காசை அடித்து எல்லாத்தையும் தின்னுட்டு அடுத்த மேலே பழிய போடுற ஒரு நாதாரிகள் அப்படின்றது எப்போ தெரியுதுன்னா காலம்தான் அதுக்கு பதில் சொல்லிட்டு. இப்போ எல்லாருக்கும் ஓப்பனாக தெரியுதில்ல. இப்போ எவனா வாயை திறக்க சொல்லுங்கள், சங்கியை எவனா முட்டாப்பள்ளியில் சொல்லு எங்கடா 1 லட்சம் கோடிக்கு எப்படா போகும் 2G போகும் நெட்ஒர்க் போகும், 5G நெட்ஒர்க் எப்படா விற்றீங்க 12,500 கோடிக்குன்னு கேளுங்க. அவன் எவன் டைமே பதில் இருக்காது. கெட்ட வார்த்தையில் வந்துட்டு ஓடி போயிடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? ஏன்னா அவங்கெல்லாம் கேடு கெட்டவங்க, கேவலமான ஜென்மங்கள். சங்கி கூட்டம்ன்றது ஒரு கேடுகட்ட ஜென்மம். ஸோ அவங்களுக்கெல்லாம் அவமானம் இதெல்லாம் இருக்காது. எதுவும் எவன் அடித்தான்னா எல்லாம் தான்டா லஞ்சம் வாங்கினீங்க, எல்லாம் தான் வாங்கினீங்க. நீங்கள் உங்கள் தலைவன் எத்தனை லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்கன்னா எவன்ட்ட எவ்வளோ பேர் வாங்க, எத்தனை கார்பரேட் கம்பெனிட்ட எவ்வளோ பேர்ட்ட வாங்கினீங்க, எவ்வளோ விமானம் ஸ்டாண்ட் பைக் ஒன்று இவருக்கு ஒரு விமானம் அரசு காசில் இருக்கிற எவன் காசு, எவன் அப்பா வீட்டு காசை உங்கள் தலைவன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இவங்க கேட்டு கேட்டவங்க அவங்கள பற்றி பேசி என்ன பண்ணுது. ஏன்னா ரஃபேல் டாக்குமெண்ட்லாம் நம்ம கொண்டு போனோம்னா அந்த சமயத்தில் பாதுகாப்புத்துறைக்கு நிர்மலா சீதாராமன் இருந்துச்சு. ஆமாம், நான் நிர்மலா சீதாராமனை தான் ஜெயிலில் போடுவேன். ராகுலே 52 மணி நேரம் விசாரிச்சிருக்கேன். ஏன்னா ராகுல் அதான் சொல்கிறாப்புல, பின்னாடி சூலாயுதம் இருக்குது, கழுத்தில் பாம்பு இருக்குது, ஆனால் இதெல்லாம் அமைதியான சின்னம் அப்படின்னா எவ்வளோ நக்கல் பாருங்கள். நீ அடுத்து வா விழுகிறப்ப சூலாயுதத்தை வச்சு ஒரே குத்து அப்படின்ற மாதிரி தான் அதை நாசுக்காக சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைதி வெளியில் போவோம், ஆனால் என்கிட்ட சூலாயுதம் இருக்குது, பாம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காப்புல. மாறி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஜெயிலுக்கு ஜி ஜெயிலுக்கு போகிறதுலேருந்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நேரம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஜெயிலுக்கு போகணும். இல்லை, ஜி கொதிச்சு கொந்தளிச்சு பேசுகிறார். வெறும் பொய்யா பேசுகிறத மட்டும்தான் காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் பண்ணுறாங்க. இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறது மட்டும்தான் இவங்களுக்கு அரசியலே இன்றைக்கும் புலம்பிருக்காரு. உதயநிதி வரைக்கும் பேரை சொல்லாமல் சனாதனத்தை திட்டாங்க, இந்துக்களுக்கு ஆபத்துன்னு. ஓட்டு எதுக்கு போட்டால் மக்களை வாழ வைக்கிறதுக்கா, இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கா, புதுமைகளை செய்வதற்கா,
அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொண்டு வந்து நாட்டை வளர்த்தெடுப்பதற்கா, பொருளாதாரத்தை சீராக்குவதற்கா, எதுக்கு ஓட்டு போட்டா? இல்லைன்னா சனாதனத்தை பற்றி பேசுகிறக்கு ஓட்டு போட்டாங்க. இது என்ன கோயிலா இல்லை சந்த மடமா? உங்களுக்கு சனாதனத்தை பற்றி ஓட்டு போடுறதுக்கு இதை பற்றி பார்லிமெண்ட்டில் போய் பேசியிருக்கீங்க. கேட்குற கேள்விக்கு ஒன்றும் பதில் சொல்லணும், இல்லைனா நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லணும். சனாதனத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா இதுக்காக ஓட்டு போட்டு மக்கள் இதுக்கு தான் இவங்களை அழிச்சு விட்டாங்க. இன்னும் அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலி ஆகிடுவாங்க. இவங்க என்ன தான் ஒரு 200 சீட்டில் வாக்கு இயந்திரத்தில் கோல்மால் பண்ணாங்க இந்த டைமு. அதில் வந்து அடித்து பிடிச்சி ஒரு 40 இடம் 30 இடம் கூட விட்டாங்க. அவ்வளோதான், மீதியெல்லாம் போச்சுல்ல. நீ அடுத்து இவங்க 540லேயும் கோல்மால் பண்ணாலும் 540லேயும் தோற்றுருவாங்க வரக்கூடிய காலங்கள். அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இதுவே தொடருமா? ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சஸ்பெண்டு தூக்கி வெளியே போட்டு இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் கற்றுனா உங்களுக்கு அதே அளவுக்கு ஈக்குவலாக இங்கேயும் கற்றுவாங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறம் சட்டங்கள் கொண்டு வர்றது இது எல்லாத்துலேயுமே டஃப் கொடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே நிச்சயமாக மாற்றங்கள் வரதாச்சு. அதனால தான் எதிர்கட்சி அவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மாற்றங்கள் வரும். ஏன்னா கடந்த காலத்தில் இருந்தது மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ இருக்காது. இனி வர வர எல்லாத்தையும் வந்து தான் தோண்டித்தனமாக செஞ்சிடலான்றது நடக்காது. இன்னொரு பக்கம் நிதிஷ் வந்து பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தே தீரணும், எப்படியாவது அதை நீங்கள் மூவ் பண்ணணும்னு பேசியிருக்காப்புல. சிராக் பாஸ்வான் கேபினெட் அமைச்சராக இருந்துக்கிட்டே அது கரெக்டு தான். நிதிஷ்ஜி சொல்கிற மாதிரி சிறப்பு அந்தஸ்து பீகாருக்கு உடனே கொடுக்கணும்னு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இப்போ தான் பெரிய கிள்ளி இருக்காங்க. பெரிய கிள்ளி போட்டாலும் அது சிறப்பு அந்தஸ்துலாம் கொடுக்க மாட்டாங்க, எடுத்துகிட்டே போய். சிறப்பு அந்தஸ்து கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு திரும்ப எலெக்ஷனில் ஓட்டுக்கிட்டு வாங்கலாம். அதுதான் வந்து பீகார் இங்கே வந்து அழகாக இருக்கிறான். கவர்னராக இருந்தாலும், பாண்டேவாக இருந்தாலும், கொத்து வேலைக்கு வரவனாக இருந்தாலும் சரி, ஃப்ரேம் அடிக்கிறவன், கம்பி கட்டுறவன், மெட்ரோவில் குழி தோன்றவன் பீகாரிக்காரன் தான் வரப்போகிறான். இப்போ சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோன்னே எல்லா வேலையும் விட்டு போயிடுவாங்க. அங்கே போய் நீங்கள் அங்கே மெட்ரோ போடுவீங்களா? ஒரு ஆற்று பாலத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு வழி பக்கு கிடையாது. 10 நாள் 7 பாலம் பிச்சைக்காரங்க, முட்டா பசங்க. ஏன்னா ஒரு ஆற்றுல பாலம் கட்டுறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க கட்டின பாலங்கள்லாம் இன்னும் அப்படியே கிடக்கு. ரைட்டா? இது போக கரிகாலன் கட்டினா கல்லணைன்னு அணையை கட்டிட்டு போயிருக்கா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க இப்போ இந்த நவீன காலத்தில் ஒரு ஆற்று பாலம் காட்ட வழி வக்கு இல்லாத டுபாக்கூருங்க இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? இன்னும் 4 பாலத்தை கட்டி இடிக்கிறாங்க. வேற பிச்சைக்காரப்பாளைகளை பற்றி பேசிட்டு இல்லை. இப்போ நம்ம ஊரில் கட்டின கோவில் இன்னமும் பல ஆண்டுகளை கடந்து பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கிதுங்கிறத பார்க்குறோம். ராமர் கோயில் இன்னமும் இப்போவே ஒழுகுதுன்னா குறை காலத்துக்கு என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே என்னதுக்கப்புறம் போட்டு விட போகிறாங்களே அப்படிங்கிற. இல்லை, ராமர் கோயில் கொஞ்சம் தண்ணி போகாத அளவுக்கு உயரமாக தான் கட்டியிருக்காங்க. ஆனால் கோயிலை சுற்றி தண்ணி வந்துடும். போட்டில் போய் அந்த படியில் இறங்கி போகலாம், அந்த மாதிரி வரும். உள்ள வரைக்கும் போட்டு இல்லை சார், 2015 சென்னை வெள்ளத்துக்கு இங்கே போட்டு விட்ட மாதிரி. ஆமாம், விட்டா டக்குன்னு விட்டுற வேண்டியதான். 3 மாதம் போட்டு வெயில் காலத்தில் நடந்து போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிரத்தை கொண்டாடுறாங்க. இல்லை, அதை நம்ம நெட்டிசன்கள் பிடிச்சிட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. ஜி வந்து சூரிய திலகம் வச்சார், இல்லை அக்னி பகவான் உள்ளே வராருன்னும் போது வர்ண பகவானுக்கு வரணும்னு ஆசை இருக்காது. அதனால தான் மழை தண்ணி உள்ளே வரட்டும் வருது. ஆமாம், 2 இப்போ ஜியவே துரத்தி விட்டாங்க. அக்னி பகவானும் வர்ண பகவான் வந்த ஜூட்டில் அந்த தண்ணியில் அடித்து இவரை வெளியே தள்ளி விட்டுருச்சேன், எஜெக்ட் ஆகிட்டார் இவர். அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து ராமர் கைவிட்டாருங்க அவரை. அப்பயே அப்புறம் ஆளை போடுறான்னாரு, போட்டு எதிர்கட்சிக்காரனை ஜெயிக்க வச்சு ராமர் பேசாமல் இருக்கு. ஏன்டையாட வேலை காட்டுறீங்க ஆளுக்கு அப்படின்ற மாதிரி. ராமர் என்ன ஆக்டிங்க, ஷூட்டிங்காக நடத்துறீங்க, அந்த ஷூட்டிங்க்கு செட்டாக போட்டிருக்கீங்க, என்ன கோயில் கட்டினீங்களா இல்லை ஷூட்டிங் செட்டு போட்டிங்களா அப்படின்னு ரேஞ்சு கடுப்பாக தான் அப்போ ஜிஏ காலி பண்ண வேண்டியதுதான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏன்னா இப்போ கட்டினது சரியில்லைன்னா யாரை கேட்குறது? ஜி தான் போய் பூமி பூஜையிலேருந்து கடைசி வரைக்கும் இருந்தாருன்னா அது அவர் கட்டினது கிடையாது. ஆனால் தனியாக ஒரு ட்ரஸ்ட்டு இதெல்லாம் யோகி தலையில் எழுதுவாங்களா? பிரச்சனைன்னு வந்தால் யார் தலையில் எழுதுவாங்க? தற்கறதுக்கு மட்டும் ஓட்டரி நெறி தலையில் தான் எழுதுவாங்க, ஜி தலையில் எழுதுவாங்க. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு வந்தால் யோகி தலையில் தான். யோகி மினிஸ்டர் எவனையாக ஒருத்தனை போட்டு அவனை பள்ளிக்கடம் ஆக்கி அவனை பதவி வெட்டிக்க. இல்லை, சுப்பிரமணிய சாமி இப்போ யோகி மேலே தான் கேஸ் போட்டிருக்காப்புல. பல இந்து ஆலயங்களை அடாவடியாக யோகி அரசை அடித்து பிடுங்கி அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்களா? நம்ம அறநிலையத்துறை மாதிரி அங்கே ஏதோ போட்டு நான் இதை மீட்காம விட மாட்டேன்னு போய் இப்போ கோர்ட்டில் அங்கே கேஸ் போட்டிருக்காப்புல. ஒரு பிஜேபி சிஎம்ஐ விட்டு வைக்கல. இதே கேஸை தான் தேவேந்திர ஃபட்னாவிஸ் மேலே போட்டு மகாராஷ்டிராவில் ஒரு கேஸு, இவர் மேலே ஒரு கேஸு, மோடி மேலேயே ஒரு கேஸ் போட போகிறேன்னு கிளம்பி போயிட்டு இருக்காப்புல. இவங்கெல்லாம் இந்து விரோதிங்கிற கட்டமைப்புக்குள்ளே இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே உள்ள போதா? ஆமாம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் உள்ள போதுன்னா சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு தீய சக்தி. யாருன்னா எல்லாருக்கும் இல்லை, மோடி ஆர்எஸ்எஸ் காரனுக்கு நல்ல சக்தி. அப்புறம் ஆர்எஸ்எஸ் வேற ஆளும் போனான்னா ஆர்எஸ்எஸ்க்கு தீய சக்தி.
இப்படி அவர் வந்து சுற்றி சுழன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேருக்கு நல்ல சக்தியாகவும் ஒருத்தருக்கு தீய சக்தியாகவும் இருக்கக்கூடிய ஆள் தான். ஸோ எனவே கேஸை போட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சு ஆவாங்க. அது அவங்களோட வழக்கம் தான். இல்லை இப்போ இந்த மாதிரியான வழக்குகள் அதுதான் மகோமித்ரா குறிப்பிட்டாங்க. பல ஜட்ஜஸை கூட நீங்கள் விலைக்கு வாங்கி பல வேலைகளை செஞ்சீங்கன்னு பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வரும்போது நீதித்துறை கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படும்னு ஒரு பார்வை இருக்குல்ல? ஆமாம், அது நிச்சயமாக அந்த ஒரு மாற்றம் வரத்தான் செய்யும். ஏன்னா மெஜாரிட்டி கவர்மெண்ட் 2 டைம் தொடர்ந்து அடிக்குது, 3ஆம் டைம் 400 இடம் வந்துடுவான்ற போது எல்லாருக்கும் ஒரு அல்ல இருக்க தான் செய்யும். நம்மளை என்ன பண்ணுவானோ, நம்ம வீட்டை இடிச்சிருவானா, இது பண்ணிடுவானா, நம்மளை வேலையை தூக்கிடுவானா, கோர்ட்டே என்ன பண்ணுறது? பார்லிமெண்ட்டே மாற்றினவங்க கோர்ட் இது இல்லை வேணாம், இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் முகலாய காலத்தில் கட்டினது, அதனால் இடிச்சிட்டு வேறு நீதிமன்றம் கட்டுறேன்னு சொல்லி எதாவது பண்ணிடுவாங்களோ, நம்ம வீட்டெல்லாம் இடிச்சிடுவாங்களோன்ற பயம் வந்து அவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கொஞ்சம் பார்த்துக்க, டக்குன்னு நாங்கள் கிளச்சி விட்ருவோம், இதையா ஒன்று பண்ணி விட்ருவோம். ஹேமந்த் சோரன் ரிலீஸு, கெஜ்ரிவால் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. விட்டு யாரையாவது இப்போ ஒரு PIL போட சொல்லி மோடி ஜெயிச்சது செல்லாது, அந்த இதை கூட்டுங்க திருப்பி எண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கை போட்டு எடுத்து மோடியை காலி பண்ண முடியும். ஒரு நிமிஷத்தில் அந்த ஆட்சியை காலி பண்ண முடியும். யாருனால? உச்சநீதிமன்றத்தினால. இந்திரா காந்தியவே ஒரு இது பண்ணார். இவ்வளோ வெறி ஏற்றி விட்டு எமர்ஜென்சி கொண்டு வர அளவு கொண்டது ஒரு நீதிபதி தான். ஒரு நீதிபதி நினைத்தால் எதையும் செய்ய முடியுன்றது மோடிக்கு காட்டிடுவாங்க. இனிமேல் பழைய மாதிரிலாம் இருக்காது, போன 5 வருஷம் மாதிரிலாம் இருக்காது. இனிமேல் வந்து அந்த மரண பயத்தை காட்டி விட்ருவாங்க. அதனால் மோடி அடக்கி தான் போகும். இப்போ பிரியங்கா காந்தி அவர்கள் அடுத்து வயநாட்டில் போட்டிட்டு வருவாங்க. ராகுல் காந்தி பேசினதே இப்போ இந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களும் கூட இன்னும் ஆவேசமாக பேசக்கூடியவங்க. அவங்க வந்தாங்கன்னா பார்லிமெண்ட் எப்படி இருக்கும், களைகட்டும்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அது களைகட்டம் தான் செய்யும். ஏன்னா ராகுலே போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது பிரியங்கா வந்தால் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தும். அது காங்கிரஸ் பெரிய உந்துதலாக இருக்கும். காங்கிரஸோடைய அடுத்த தலைவராக பிரியங்கா காந்தியை போட்டாங்கன்னா ராகுல் இறங்குறதுக்கு யோசிச்சா கூட அது காரணம் வேறு. அவர்கள் போடல அப்படின்னா அது இன்டர்நேஷ்னலோட அழுத்தம். ஏன்னா அந்த ஃபேமிலி அப்படியே திருப்பி ஊறி வந்துடும் அப்படின்னா அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து, ராகுலுடைய குடும்ப உயிருக்கு ஆபத்து. ஏன்னா இப்போ சர்வதேச அளவில் என்ன அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற குடும்பம், மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்ற குடும்பத்தை ஆட்சியில் வரவிடக்கூடாதுன்றது தான் அமெரிக்காவுடைய, யூரோப்புடைய, G7 ஒரு ஒரு இது. பூட்டோ ஃபேமிலியிலேருந்து எந்த ஃபேமிலி உலகத்தில் எந்த ஃபேமிலி எந்த நாடு ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி மன்னர் ஆட்சியை ஒழிக்கணுன்றது தான். அரபு நாடுகளில் மட்டும் ஒழிக்க முடியலன்றதுனால அவங்கள போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே அதே மாதிரி செல்வாக்கு மிக்க குடும்பங்கள், செல்வாக்கு மிக்க தலைவர்கள் அவருடைய வாரிசெல்லாம் ஒழிச்சுக்கிட்டேவாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒன்று ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அந்த குடும்பத்தை காலி பண்ணிடுவாங்க. இல்லைனா சதாம் ஹுசேன் ஃபேமிலி அவங்க மக எல்லாம் இருந்ததுனால தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் மிஞ்சி இருந்தால் கூட மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னா அவன் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. பொண்ணை கொண்டு விட்டாங்க, பையனை கொண்டு விட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பின்லாடன் பார்த்தீங்க அப்படின்னா, பின்லாடனுக்கு இத்தனை மனைவி இத்தனை பிள்ளைங்க இருந்தால் கூட எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அந்த மனைவிமார்களும் இருக்கக்கூடிய 2-3 பிள்ளைங்களை விட்டு வச்சுருக்காங்க. காரணம் அவங்கெல்லாம் மண்டையில் மசாலா இல்லாத முட்டாள்கள். அவனுக்கு என்ன அரசியல்னால் என்னன்னே தெரியாதோ. பின்லாடன் பையன்லாம் என்ன இருக்கான், அவர் கிறிஸ்டின் பிள்ளையை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கான், கதை ஓட்டிகிட்டு இருக்கான். அதெல்லாம் அடிமுட்டாள்ன்றதுனால அவன் உயிரோடு விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்வதேச அளவில் நீங்கள் தீவிரவாத தலைவர்களாக இருந்தாலும் சரி, செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருந்தாலும் சரி, மன்னர் குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த போன்ற ராஜீவ்காந்தி குடும்பம், இந்திரா காந்தி குடும்பம் கூட வாழையடி வாழையாக இவர்களை மக்கள் மறக்கவே மாட்டார்கள். இந்திய மக்களுக்கு இந்த குடும்பம் ரொம்ப பரிச்சயமான குடும்பம். என்றைக்கு வேணாலும் அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்தால் ஆட்சியை பிடித்து விட முடியும் அப்படின்றதுனா அந்த குடும்பத்தை அழிச்சிருவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ ராகுல் நேரடியாக இறங்காமையே இருக்காப்புல. சோனியாவோட வேண்டுதலுக்கு இணங்க. ஏன்னா எத்தனை பேர் தான் இழப்பாங்க? மாமியார் செத்து போச்சு, ஹஸ்பண்டு போச்சு, இப்போ இருக்கிற ஒரு மகனையும் வந்து இழக்க முடியாதுன்றக்காக தான் ராகுலை வந்து பிரதமராக வந்து ஹைலைட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி பிரியங்காவையும் இப்போதைக்கு ஹைலைட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அரசியல் இறங்கி கலக்குவாப்பில். ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சர்வதேச அரசியலில் பல மாற்றங்கள் வருவதற்கான காரணம் நிறைய இருக்குது. அந்த காலகட்டங்கள் வரும்போது எல்லாமே மாறும். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.